இந்த வீடியோவை வழங்குவோர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரி. இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாமல்லபுரம் காரைக்கால் இடையே வரும் 25ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாய்மானவன். 25ஆம் தேதி இந்த புயல் கரையை கடக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட இருக்கிறது? விரிவான தகவல்கள். நேற்று வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கை மற்றும் தமிழக கடற்பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகின்ற 25ஆம் தேதி காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புயலாக கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வருகின்ற 25ஆம் தேதி காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே இந்த புயலாக மாறி கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வானிலையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களை பொறுத்து இந்த புயல் வலுப்பெறுமா என்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வருகின்ற 24ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இந்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை மாற்றங்களை பொறுத்து இந்த புயலானது புயலாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கனமழை இருக்கும் பட்சத்தில் அதற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட இருக்கிறதா? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும் தாய்மானவன்? சென்னையை பொறுத்த மட்டில் இது வடகடலோர மாவட்டங்களில் ஒரு பகுதியாக சென்னை இருந்து வருகிறது. சரியாக வருகின்ற 25ஆம் தேதி இந்த காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புயலாக வலுப்பெற்று ஒருவேளை கரையை கடக்கும் பட்சத்தில் சென்னைக்கு மழை என்பது பெரும்பளவில் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக அரசின் சார்பிலும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கான அந்த முன்னேற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்வது தொடர்பான எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டுள்ளதா தாய்மானவன்? வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தற்போது ப்ரீ சைக்ளோன் வாட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த புயலுக்கு முன்னராக விடக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் தற்போது விடப்பட்டிருக்கிறது. இன்னும் விரிவாக அடுத்தடுத்த நாட்களில் அல்ல அடுத்தடுத்த மணி நேரங்களில் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம். தற்போதைய சூழல்ல இன்னும் அடுத்த வருகின்ற 25ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் அடுத்து வரக்கூடிய வானிலை அறிக்கையின் போது அது குறித்த ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரியில் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.